காட்டில் குளிர்காலம். இரவு நேரத்தில் டோனாங்குருவியும் டெய்சி குருவியும் மிகவும் வேகமாக தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். மின்னியோட அம்மா டோனாவுக்கும் டெய்சிக்கும் சமைத்து கொண்டு இருந்தார்கள். இவ்வளோ நேரம் ஆச்சு, டோனாவும் டெய்சி வரலையே. இந்த பிள்ளைங்கிட்ட எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. இப்போது வர குளிர்காலம் வர ஆரம்பித்து விட்டது. டோனா டெய்சி வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? இனிமையாவது சீக்கிரம் வரணும், புரியுதா? ஓகே, நான் சமைச்சு வச்சிடுறேன், நீங்கள் போய் சாப்பிடுங்க, சாப்பிட்டு தூங்குங்க. அடுத்த நாள் காலையில் டோனாகுருவியும் டெய்சி குருவியும் தன் நண்பனை பார்க்க சென்று கொண்டிருந்தார்கள். என்ன டோனா டேசி, நேற்று லேட்டாக போனீங்களே, அம்மா எதுவும் உங்களை திட்டுனாங்களா? நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் அம்மா கண்டிப்பாக உங்களை திட்டிருப்பாங்கன்னு. என்ன பண்ணாங்க சொல்லுங்க. அவ்வளவா திட்டல, ஆனால் திட்டுனாங்க தான். என்ன பண்ணுறது, இனிமையாவது நாங்கள் சீக்கிரம் போகணும். டோனாகுருவியும் டெய்சி குருவியும் தன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது டெய்சி குருவி அந்த காகத்தை பார்த்து ஏன் அழுகுற என்று கேட்டது. என்ன காக்கா, ஏன் தனியே ஆச்சு கொண்டிருக்க? என்னிடம் சொல் உன் கவலையை. நான் எப்போதும் மரத்தடியில் தான் தூங்குவேன். ஆனா இப்போது குளிர்காலம் என்பதால் எனக்கு ரொம்ப குளிர். எனக்கு தனியாக எந்த வீடும் இல்லை, அதனால் தான் நான் அழுது கொண்டே இருக்கேன். டெய்சி குருவி தன் பகுதியில் உள்ள வேறொரு வீட்டில் அந்த காக்காவை தங்க வைத்தது. என்ன டேசி, நல்லா இருக்கியா? நமக்கு கிறிஸ்மஸ் வருது, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் கேக்கை சர்ப்ரைஸாக நாம கொண்டு போய் கொடுப்போமா? என் வீட்டுக்கு வரியா? டெய்சியோட நண்பனும் சேர்ந்து அந்த கிறிஸ்மஸ் கேக்கை செய்தார்கள். மின்னி அம்மா டோனாவுக்கும் டெய்சிக்கும் தனியாக ஒரு கேக்கை செய்து கொண்டிருந்தார்கள். அம்மா, உங்களுக்காக நானும் கேக் செய்து கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் எனக்காக செய்து கொண்டு வந்திருக்கீங்களா? சூப்பராக இருக்கே. மின்னியோட அம்மா டோனா டெய்சி எல்லாரும் சேர்ந்து அந்த கேக்கை சாப்பிட்டார்கள். அந்த டெய்சி குருவி தன் கேக்கை அந்த காக்காக்கு எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அந்த காக்காயிடம் அந்த கேக்கை கொடுத்தது. இந்த காக்கா, உனக்காகத்தான் கேக் கொண்டு வந்திருக்கேன். மின்னி அம்மா டெய்சிக்கும் காக்காக்கும் தெரியாமல் பார்த்து கொண்டிருந்தாள். இதுக்கு தான் அந்த கேக்கை எடுத்துக்கொண்டு சென்றாளா? மற்றவர்கள் உதவி செய்யும் அளவு நம் புள்ள டெய்சி வளர்ந்து விட்டாளா? கிறிஸ்மஸ் என்பதால் சாண்டா கிளாஸ் தனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க என்று டெய்சி குருவி ஜன்னலை பார்த்து கொண்டிருந்தாள். மின்னி அம்மாவிடம் ஒரு அழகு தேவதை வந்தது. அது உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேளு, நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்னது. இன்னைக்கு எப்படியாவது சாண்டா கிளாஸ் வரணும், வந்தாதான் என் பிள்ளை சந்தோஷப்படுவாள். அந்த அழகு தேவதை உனக்காக நான் செய்கிறேன் என்று சொன்னது. சாண்டா கிளாஸ், நீங்க வந்துட்டீங்களா? இவ்வளோ கிஃப்ட்டும் எனக்கா? எனக்கு மட்டும் தானா? டெய்சி, சாண்டா கிளாஸ் கொடுத்த கிஃப்ட்டில் 2 கிஃப்ட்டை நம்ம ஒரு நண்பன் காக்காவுக்கு கொடுப்போம். காக்காவை நமது வீட்டுக்கு அழைச்சிட்டு வா. காக்கா வந்ததும் மின்னி அம்மாவும் டெய்சியும் அந்த கிஃப்டை காக்காவுக்கு கொடுத்தாங்க.